வஞ்சரம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வஞ்சரம் பார்த்தீங்க அப்படின்னா பொடிலாம் தூக்கி நம்ம வேறு லெவலில் வஞ்சரம் வந்து செம்மையாக இருக்குது. எறா தொக்கு, ஃபிஷ் கட்லெட்டு, ஒரு கடற்கரையோரம் அழகிய மழை பெய்யும் போது ஒரு இளையராஜா சாங்கோட ஒரு வாழ்க்கை என்ஜாய் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இப்போது. எப்பயாவது நீங்கள் வந்து பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நெய்தல் உணவகம் வந்து பாருங்கள். மறக்காமல் இங்கே வந்து ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். வணக்கம் மக்களே, நாம் இப்போ நீங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மெரினா கடற்கரையில் தான் இருக்கிறோம். நம்ம காந்தி சிலையாண்ட இருக்கோம். காந்தி சிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. மக்களே, கடல் சீற்றம் வந்து பயங்கரமாக இருக்குது. இயல்பாக வந்து மக்களே, இப்போ நம்ம சென்னை பட்டினப்பாக்கம்ல இருக்கோம். அப்படியே வந்து கடலுடைய சீற்றத்தை பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குது. மழை வந்து இங்கே வந்து அவ்வளோவா இல்லைனாலும் கடலுடைய சீற்றம் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது. வாங்க மக்களே, வந்து கிட்ட போய் காட்டுறேன். நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. கடலோட சத்தம் பாருங்க, வேற லெவலில் சும்மா இயல்பாக வந்து இந்த மாதிரி இருக்காது. இது வந்து பயங்கரமாக இருக்கு. எப்பயாவது நீங்கள் வந்து பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நெய்தல் உணவகம் வந்து பாருங்கள். மறக்காமல் இங்கே வந்து ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். நம்ம நெய்தல் உணவகம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அருகாமையில் தான் இருக்குது. நாம வந்து நம்ம நெய்தல் உணவகம்ல ஒரு கடற்கரையோரம் அழகிய மழை பெய்யும் போது ஒரு இளையராஜா சாங்கோட ஒரு வாழ்க்கை என்ஜாய் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ. ஸோ வாழை இலை தட்டு அதில் வந்து உணவு கொடுக்குறாங்க. அழகான வியூ. ஃபிஷ் கட்லெட்டு, சாப்பிடுவாங்க தெரியல. ஈராக்கு வந்து ஃபிஷ் கட்லெட். சாப்பிடுங்க. ஃபிஷ்
ஓ சூப்பர். சாப்பிட்டு எப்படி சொல்லுங்க. சூப்பராக இருக்கு. அருமையாக இருக்கு. இது வந்து சொரா புட்டு. சொரா புட்டில் வந்து உருண்டை மாதிரி பண்ணிக்காங்க. ஸோ ரைஸு ரைஸ் செம்மையாக இருக்கு. ஓகே ரைட். உங்களெல்லாம் மீன் குழம்பு தானா? மீன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. மீன் குழம்பு வீரா எப்படி இருக்கு? நல்லா இருக்கே. கருவாடு தொக்கா? ஓகே போடுங்க. போடுங்க. வேற என்னதான் இருக்கு ப்ரோ? ரோஸா? ஓகே. வஞ்சரம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வஞ்சரம் பார்த்தீங்க அப்படின்னா முடியல தூக்கி நம்ம வேறு லெவலில் வஞ்சரம் வந்து செம்மையாக இருக்குது. நீங்கள் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த குழம்பு என்ன மீன் குழம்பு சாப்பிட்டேன் ஆல்ரெடி. எறா குழம்பு மட்டும் போடுவோம். சாப்பிட்டு வாங்கிக்கலாம் கொஞ்சம் போதும். பார்த்தீங்கன்னா இப்போ எறா குழம்பு அங்கே ஊற்றிருக்காப்புல. சாம்பார் போடுவோம். கொஞ்சமாக போடுவோம். ரசம் இருக்குல்லப்பா இது சூடே இல்லை. ஓகே போட்டுருவோம். இந்த முள்ளில் வந்துடாது. எறா தொக்கு எப்படி இருக்கு வீரா? நல்லா இருக்கா? என்ன சாப்பிட்றீங்க? எறாவா? வீரா என்ன சாப்பிட்றீங்க? உண்மையிலுமே வந்து ஃபிஷ் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. செம்ம தரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் முகமது நெய்தல் உணவகத்தில் வந்து சாப்பாடு, சாம்பார் குழம்பு, ரசம், அப்புறம் பார்த்தீங்கன்னா எறா குழம்பு இருக்குது, அப்புறம் மீன் குழம்பு இருக்குது. ரூஃப் டாப் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் நன்றி.